சென்னையில் நடைபெற்ற இடி எக்ஸலன்ஸ் சம்மிட் தமிழ்நாடு 2026 நிகழ்வில் தென்னிந்தியாவின் முன்னணி விமான பயிற்சி கல்லூரியான சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏவியேஷன் தேர்வு செய்யப்பட்டது. சென்னை அமிர்தா குழும கல்வி நிறுவனங்களின் தலைவர் ஆர் பூமிநாதன் தென்னிந்தியாவின் முன்னணி விமான பயிற்சி கல்லூரி என்ற பெருமைக்குரிய விருதை பெற்றார். நிறுவன தலைவர் ஆர் பூமிநாதனுக்கு நடிகை ராதிகா சரத்குமார் மற்றும் IAS சபிதா ஆனந்த் ஆகியோர் விருது வழங்கினர். நிகழ்வில் நடிகை அபர்ணா பாலமுரளி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஏர்ன் வைல் யூ லேர்ன் திட்டம், மினி விமான நிலையம், டர்போ என்ஜின் பயிற்சி, சர்வதேச இணைப்புகள் மற்றும் ஏர் ஏசியா போன்ற நிறுவனங்களுடன் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் ஆகியவை இந்த அங்கீகாரத்திற்கு காரணமாக குறிப்பிடப்பட்டன. விமானத்துறையில் மாணவர்களுக்கு உலகத்தர பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பை வழங்கும் நோக்கில் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா குழுமத்திலிருந்து எக்கனாமிக் டைம்ஸ் மூலமா இடி அச்சீவர்ஸ் அவார்டு சென்னை அமிர்தாவுக்கு இந்த லீடிங் ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியா லெவல்ல நம்பர் 1 காலேஜா தேர்ந்தெடுத்து இன்னைக்கு விருது கொடுத்தாங்க. இதுவரைக்கும் ஏர் ஏசியா IIT இருந்து மட்டும்தான் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹியர் ஆஃப்டர் சென்னை அமிர்தாவும் ஏர் ஏசியாவும் புரிந்துணர்வு பண்ணி இனிமேல் நம்மளுடைய சென்னை அமிர்தாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏர் ஏசியா மாதிரியான கனவு ஒரு மெய்ப்பட போகுது. ஸோ அதுக்கான இன்டர்வியூ வரக்கூடிய மே மந்த்து ஏர் ஏசியாவோட CEO நேராக வர்றாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியாவில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். இந்த விருது எங்களுக்கு இன்னும் அதிகமான புத்துணர்வையும் அதிக பொறுப்பையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.